கோர்ட்டில் பெயில் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் அந்த தப்பை நீ பண்ண மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த பர்சன் கொடுக்குறது தான் பெயில். அப்படி பெயில் வாங்கிட்டு உடனே திருப்பியும் அதே தப்பை பண்ணால் அந்த பர்சன் எந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருப்பாங்க? எஸ், இப்போ ரீசெண்டாக வேலூரில் நேற்று காலையில் 10 மணிக்கு நடந்த ஒரு கஷ்டமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கேட்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 மாதம் ப்ரெக்னென்ட்டான ஒருத்தவங்களை அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் உங்கள் விகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விகே வாக்ஸ். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ இதை உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போகிற இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 6:30க்கு இந்த ட்ரெயின் எடுப்பாங்க. அண்ட் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 2:30க்கு இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சித்தூர் ஆந்திராவில் இருக்கு இல்லையா, ஸோ அதை சேர்ந்த ஒரு பொண்ணு. ஸோ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக 4 months அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து கிளம்பி அவங்களோட அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா விமென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 10-10:30 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட் கிராஸ் பண்ணுது. ஸோ ஜோலார்பேட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட், அந்த விமன் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே இறங்கிடுறாங்க. இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பையன் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஏறுறான். ஸோ அவங்க ஏறின உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அவனோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்குங்க, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் எடுத்துட்டாங்க, அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் நான் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், ஸோ அடுத்த ஸ்டேஷன் வந்ததுமே நான் இறங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ட்ரெயின் மூவ் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அவனோட பிஹேவியர்ஸ் இவங்களுக்கு பிடிக்கல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்களும் ஃபிசிக்கலாக தொட ட்ரை பண்ணுறான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ப்ளீஸ் இது மாதிரி பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையன் அதை பற்றி கேட்கவே இல்லை. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்துறான். ஒரு பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க அவன் பக்கத்தில் இருக்க செயினை பிடிச்சி இழுத்துலாமா, இல்லை பக்கத்தில் ஏதாச்சும் கத்தி கூப்பிடலாமான்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் எதுக்குமே அவன் அலோவ் பண்ணல. இவங்களை ரொம்பவே ஹார்ஷாக அவன் ட்ரீட் பண்ணுறான். இவங்க ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க இது மாதிரி பண்ணாதுன்னு சொல்லி. பட் எதையுமே அவன் காதில் வாங்கிக்கல. அவன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட தப்பாக நடந்துட்டு தான் ட்ரை பண்ணுறான். ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ஓடுற ட்ரெயின்லேருந்து கீழே விழுகிறாங்க. ஸோ அப்படி கீழே விழுகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க அப்பர் அண்ட் லோயர் லிம்ஸ் பார்த்தீங்கன்னா அடிப்படுது, ஃப்ராக்சர் ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ப்ரெக்னென்ட் விமனை ஓடுற ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுறானா அவன் எந்த மாதிரியான ஒரு மனுஷனாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேலூரை கிராஸ் பண்ணுற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ட்ரெயின்லேருந்து கீழே விழுகிறாங்க. அவங்க கீழே விழுந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களே ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணி அடுக்கம்பாறை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இவங்களை அட்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வராங்க. உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணா பார்த்தீங்களா, அந்த பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்பாடி அண்ட் ஜோலார்பேட்டில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபோட்டேஜ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனை தேடுறாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டில் அவன் அந்த ட்ரெயின்குள்ளே ஏறுறதை கேமரா கேப்சர் பண்ணியிருக்கு. அந்த பர்சனை பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ஹேம்ராஜ் அண்ட் அவன் பார்த்தீங்கன்னா கேவி குப்பங்கிற ஒரு ஏரியாவை சேர்ந்தவன் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவனோட டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இதே மாதிரியே 2 பேர்கிட்ட அவன் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஈவன் சென்னை சேர்ந்த ஒரு பொண்ணு கேஸில் கூட அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். ஸோ அதுல இருந்து அவன் பெயில் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஆல்சோ 2022 பார்த்தீங்கன்னா இனிமேல் கூண்டாஸ் ஆக்ட் இவன் மேலே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தப்புகளை அவங்களால ரெக்டிஃபை பண்ண முடியாது. திரும்ப இதை பண்ணிக்கிட்டே இருக்கவங்க பேர் தான் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு. இது மாதிரி தொடர்ந்து தப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்கவங்களுக்கு கடுமையான தண்டனை கவர்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஒருவேளை ஜோலார்பேட் ஸ்டேஷன்ல அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறதுக்கு முன்னாடி அங்கே போலீஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்சிடென்ட்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆர் இது மாதிரி ஃபீமேல் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல, அதுவும் விமன்ஸ் ஒன்லின்னு சொல்ற கம்பார்ட்மெண்ட்ல ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தப்பு நடந்திருக்காது. ஸோ ஃபியூச்சர்ல இது மாதிரி தப்புகளை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு கவர்மெண்ட் இது மாதிரி சில விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த கஷ்டமான இன்சிடென்ட்டை நான் இப்போ ரீசெண்டா ரீட் பண்ணேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் எந்த டாப்பிக்கை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா ஸோ அந்த டாப்பிக்கை நம்ம பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். ஸ்டே சேஃப்.